ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல லொக்கேட் இருக்கிற மதுரை உமாமேஸ் அப்படிங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க இதுக்கு முன்னாடி காலை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது நல்லா சக்சஸ் ஆனதுனால இப்போ மதுரை கடல் விருந்துன்னு சொல்லிட்டு இன்னொரு காம்போ ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு இந்த காம்போ ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் எவ்ரி சண்டேவும் இருக்கும். இந்த காம்போ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 499 ஒரு 500 ரூபாய்க்கு தரமான காம்போன்னு நான் சொல்லுவேன். இதுல பியூட்டி என்னன்னா இந்த காம்போக்காவே தனியா ஒரு இடம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காம்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இங்க தான் கூட்டி போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. நானும் இலையெல்லாம் குளிப்பாட்டிட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டேன். இந்த காம்போல என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்பா கோதுமை ரவா பிரிணி, அப்புறமா உப்பு மிளகா ஊறுகாலாம் வச்சாங்க, அப்புறம் லெமன் மின்ட் ஜூஸ் ஒன்னு, அப்புறம் வாழைப்பழம் பீடா அதெல்லாம் வச்சாங்க. ஆனா இனிமே மெயின் ஐட்டமே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் தயிர் பச்சடி வச்சாங்க, அடுத்தது நண்டு பிரட்டல் வச்சாங்க. நண்டு பிரட்டலோட மசாலா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நண்டும் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் மணக்க விரால் மீன் வறுவல் அப்படியே பக்கத்துல எடுத்து வச்சாங்க. நானும் இந்த மீன்ல எங்கேயாச்சும் முள்ளு கிடைச்சிருமான்னு தேடி பார்க்கறேன். சுத்தமா முள்ளே இல்ல. சாப்பிடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கருவாடு சம்பல் வச்சாங்க. இது ஐர மீன் கருவாடுன்னு நினைக்கிறேன். என்ன மீன் சரி தெரியல எனக்கு. சாப்பிடுறதுக்கும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஓகேவா இருந்துச்சு. அப்படியே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனவா மீன் தொக்க வச்சாங்க. இது ஒண்ணுல ஸ்குவிட்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இதை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். டேஸ்ட் வைஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததா மதுரை ஐர மீன் குழம்பு வச்சுட்டு சுட சுட சாதத்தை அப்படியே அள்ளி கொட்டினாங்க. சாதத்துல அந்த ஐர மீன் குழம்பு ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த ஐர மீனோட எடுத்து சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட் பாருங்க. சாப்பிடுறதுக்கு அப்படி இருந்துச்சுங்க. அடுத்ததா அவங்க இடிச்சு போட்டு நண்டு குழம்பு ஊத்துனாங்க. குழம்புல நண்டோட டேஸ்ட் நல்லாவே இறங்கி இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீந்தோனே திரும்ப சாதம் போட்டு பீஸோட விரால் மீன் குழம்பு ஊத்துறாங்க. இன்னும் இந்த காம்போல ரசம் மோர்லாம் இருக்கா, நம்ம இதோட நிப்பாட்டிக்கிட்டோம். விரால் மீன் குழம்பும் சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. இதுல சோகம் என்னன்னா பிரிணி நான் கடைசியா தான் குடிச்சேன். சூடா இருந்தாலும் சுவை மாறல. கடைசி ஐஸ்கிரீமோட அந்த காம்போ நம்ம முடிச்சோம். சாப்பிடுறதுக்கு செம்மையா இருந்துச்சு. காம்போ செம்ம காம்போ, ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.